அடியே காலை எழுந்த உடனே நமக்கு இதுக்கு மேல தினந்தோறும் அவர் சொல்கின்ற வேலையை செய்வதுதான் நம்முடைய வேலை. அவர் தியானத்தில் அமர்ந்து பூஜையை மேற்கொள்ளும் பொழுது பூஜைக்கு தகுந்த மலர்களை எல்லாம் நம்ம வர வேண்டும், அரிச்சு வரணும். அதனால இப்ப நம்ம நந்தவனம் வந்திருக்கிறோம். நந்தவனத்துல எல்லா மலர்களும் பாத்தியா எப்படி பூத்து குலுங்குது பாத்தியா? எல்லாம் மொக்காடு போட்டு ஒன்னும் வெடிக்காது, எல்லாம் மொக்குள்ளே இருக்குது. மலர்களை எல்லாம் நம்ம கொய்து நம்ம பூஜைக்கு கொண்டு போகணும். போலாமா? மலர்களை எல்லாம் அடித்து வந்து விட்டோம். அதனால இப்ப பர்ணக சாலைக்கு போலாம். ஆகட்டும்.
திருமணத்தை செஞ்சு மலருக்கு பொண்ணு வேண்டாம் விலகி விலகி குருவே எப்படின்னு வருவியது குண்டை முடிவு தாங்கணும் அட்டைக்கு நான் செவனி அப்படியே போறாங்க அண்ணா நீ கொளுத்து சாவர நான் புளுத்து சாவரன் ராமா துண்டு பிடி கூட வழியில்றா கேட புண்டடே ராமா ஒரு பீடி மாயிர வைக்கிறேன் உடம்பெல்லாம் ஒரே எடுத்து விடுறேன் என்ன புண்டகி புழுவெல்லாம் எவ்வளவு திமுரு புண்டா உனக்கு அப்படி வேணாம் சொன்ன அந்த அரியா பிள்ளைய கல்யாணம் பண்ணாதடா வேணா நீ அழிஞ்சு போயிடும் நான் சொன்னனா இல்லையா இப்படி ஆயிடுச்சுடா நல்லா இப்படி ஆகி போயிட்டு ஏன்டா விலகி விலகி போற என் பொண்டாட்டிக்கு ஒரே பிரச்சனை நான் இப்படி போனா அவன் என்ன ஏத்துக்குவாளா இப்படி என்னடா உலகத்துல எப்படிதான் உயிரோட வாழ்வது இப்படி நிலைமைக்கு ஆயிட்டு செத்து என்னாச்சு உனக்கு இந்த பொழப்பு எப்படி வரும் போனாலும் சரி மலருக்கு போன என்ன ஆயிருக்கும் கொண்டு ஐயோ கணவருக்காக மலரை கொண்டு போய் தரலாம். பாத்தியா அழகா இருந்தேன் ஆச்சரியமிட்டு வந்த உனக்கு படிவிட வேலை செய்ய தொண்டு செய்யணும் வந்தியே தொண்டு செய்ய வந்திய சதிகாரி நிலைமை பாத்தியாரு ஐயோ என்ன செய்வேன்
இறந்து கலக்கிறேனே அடிகள் பாதகி இதுக்கெல்லாம் யார் காரணம்? என்ன அர்த்தம் சொன்னே? மன்மதனை பதிமிடந்து அழகா இருந்த எண்ணெய் ரிஷியாக்கினேன். ரிஷியான எண்ணெய் உனக்கு கணவனே கண் கண்ட தெய்வம் என்று தொண்டு சேர்ந்து வந்த என் பூசைக்காக மலர் கொய்ய போன நந்தவனம். நந்தவனம் போய் வருவதற்குள்ளே அடியே யாராலும் மதிப்பாங்களா? சூத்திரம் கூட இவனே எடுத்துக்க. குருநாதா குருநாதா அடிகள் வருவான். மூஞ்சிக்கிற வரிச்சு புண்டகி எனக்கு அல்லும் மகள் 60 நாளைக்கு அருகாமல் இருந்தது. இவனே என்ன மதிக்கல. இந்த உலகத்துல யாராவது என்ன மதிப்பாங்களா? ஒரு நாய் மதிக்காது. ஐயோ இது என்ன
கணவன் மனைவியாக இந்த உலகத்துல வாழலான்னு சொல்லி ஆசையா இருந்து திருமணம் செஞ்சு என்னோடு வரும் பொழுதே உங்க உருவம் எல்லாம் அழகெல்லாம் குறைஞ்சு போச்சு. இப்ப சில நீரா உடல் எல்லாம் இப்படி தேகம் எல்லாம் சில நீரா குற்றோவி உருவம் ஆகிவிட்டது. இந்த சண்டாளிய திருமணம் செஞ்சு உங்க தேகம் எல்லாம் இப்படி ஆச்சா? இன்னும் எக்கதி ஆவணும் தெரியல, எனக்கே புரியல. இனிமே எங்கிட்ட உனக்கு வேலை இல்லை, போலாம். இப்படி எல்லாம் இன்னும் இருந்த இன்னும் சித்திரதைக்கு ஆளாகணும் எனக்கே புரியல. அதனால என்னை விட்டு அகண்டுடு. நான் இப்படியோ சேவனம் செஞ்சு எப்படியோ சேவஞ்சு நான் செத்த கூட காக்கா கழுவு அது கூட இறையாக என்ன வேலை உனக்கு? என்ன வேலை? அவங்ககிட்ட நீ இனிமே என்ன செய்வேன்? என்னோட இருந்து என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண முடியாது. அழகான உருவம், உங்களை பார்த்து ஆசைப்பட்டு திருமணம் செஞ்சேன். வயதான தோற்றம் ஆச்சு, ஆனாலும் உங்களை விட்டு பிரியாம உங்களோடுதான் நான் வாழ்வேன் அப்படி என்று சொல்லி வந்தேன். இப்ப உங்களுக்கு இந்த நிலைமை என்னாலதானே இப்படி உங்களுக்கு எல்லாம் இந்த நிலைமையாச்சு. உங்க உடல் எல்லாம் இப்படி குன்றி போய் சில நீருமா இருக்கீங்க. சாமி, என்ன திருமணம் செஞ்சு உங்களுக்கு இந்த நிலைமை ஆச்சு, இதுக்கு மேல உங்களை விட்டு நான் போவேனா? போமாட்டியா? உடலோடு ஒட்டிய நிழல் போல உங்களோடுதான் இருப்பேனே தவிர உங்களை விட்டு ஒருபோதும் என்னால பிரிந்து நான் வாழவே மாட்டேன். என்னால உங்களுக்கு இந்த நிலைமை ஆனதுக்கு பிறகு உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போவேனா? என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டியா? என்ன செத்தாலும் உங்களோடுதான், வாழ்ந்தாலும் உங்களோடுதான். அப்படியா? அடியே வாழ்ந்தாலும் என்னோட சொல்றேன். எனக்கு பசியா பசி ஆறுவதற்கு எனக்கு அன்னம் பரிமாறணும். அன்னம் வச்சிருக்கியா? வயிற்று பசிக்குது சுவாமி. திருமணம் செஞ்சு இப்ப பசியா இருக்குதுன்னு சொல்றீங்க. என் கையால உங்களுக்கு நான் சாதம் பரிமாறுறேன், நீங்க அமர்ந்து நான் பரிமாறக்கூடிய சாதத்தை சாப்பிடுங்க. இந்த திமிரு புண்ணெல்லாம் யார்கிட்ட வைக்க கூடாது. மூக்கல போய் வந்த ராத்து போது அப்படியே முடியுது. உட்கார வேணும், உட்கார முடியல. சொல்றது கூட மாட்டேன். நான் சொல்ல மாட்டேயா?
ஏன் உங்ககிட்ட இருக்கிற நோய் எதுக்கு வரத்துக்கா? தொட மாட்டேங்கிறான்னு உட்கார வை. அவ தொடுவா குமாரு. ஏய் ஏய் சிசியா, ஓய் எங்கிட்ட சாதம் படிக்கிறா. 2 பேரும் தானே பெரியம்மா சாப்பிடுவோம். நானுமா இப்படி உட்காந்து உண்டை கூட வர மாட்டேன். சாப்பிடு. அடியே ஓலப்பா. ஏய் உன்னை விட்டு என்னால சாப்பிட முடியல. வாடா. நான் செத்தாலும் உன் கூட சாப்பிட மாட்டேன். நான் எங்கனாலும் ஊர்ல கூட போய் பிச்சை எடுத்து தின்னு போடுவேன். பாசத்தை பாரு. ஏய் பாச புண்டையா. ஏய் உன்னை விட்டுட்டு என்னைக்காவது சாப்பிட்டுனா அன்னைக்கு சாப்பிட்டுதாப்பா, இன்னைக்கு சாப்பிட சொல்றியா? நான் இப்படியே தெரியணுமா? கையில கொஞ்சம் பேஞ்சு எடுத்து கூட சொல்லி தின்றா. எப்படி கையில கூட சாதம் கொடுக்க சொல்லு. இந்த கையிலயா? நீ திங்கிறியா முன்ன வாசல் படி. இந்த கையிலயா? முன்ன நீ திங்கிறியான்னு பாரு. எங்க வீட்டுக்காரல பிள்ளைட பொம்பளை கணவனுக்கு பணிவிட வேலை செய்வதில்ல. ஏண்டி சுவாமி, உங்களுக்காக நான் சாதம் பரிமாற இருக்கிறேன், சாப்பிடுங்க. அப்படியா? என்ன வாடா எதுக்கும் வந்துதான் பாக்குறேன். ஆனா நாட மாட்டேங்க. சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. நேரம் புண்டை அள்ளி சாப்பிடு. சாப்பிட முடியல, சாப்பிட முடியல. சின்ன போயிருப்பா. இல்ல அதுக்கு எப்படி ஒரு 100 பேர் சேரணும். எங்கடி சாப்பிடுறது? சாப்பிடு ஒன்னால இப்படி ஆயிட்டு சாப்பிடணும். எப்படி போய் சாப்பிடுவேன்? எப்படி சாப்பிடுவேன்? சாப்பிட முடியலையா? சாதம் ஊட்டி சாப்பிடுங்க. எடுத்துக்கலாம். ஊட்டுறியா? ஆமாங்க. அழகா இருந்துகிட்டு இந்த குற்றவாளி போய் சோறு விட்டீங்க. ஏன் இவன் அவனுக்கு வேற பிரச்சனை இல்லையா? நாட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? தொட்டு தாலி கட்டி என் மன்னவர் இவரை விட்டு நான் வேற ஒரு மனதலா கூட நினைக்க மாட்டேன். என் முன்னாடி எனக்கு பணிவிட வேலை செய்ய முழங்கால போறாம இல்ல நீ சாப்பிடுவ. என்ன கொலாயில் அடிச்சுனா மூக்கல பீ வந்துரும். பொம்பளை உனக்கு சோறு விட்டுவாளா? ஊட்டு வேலை இப்படி இருந்தா ஊட்டு வேலை. அவன் சீமணி ஊத்தி பத்த வச்சிருவா. குடி குடி வயசானுக்கு குடி. உங்களை வச்சுதான் நாங்க பொழப்பு பண்ணிட்டு இருக்கிற. குடி குடி உங்களை வச்சுதான் சாப்பிடு சாப்பிடு. உங்களை வச்சுதான் சாமி பத்த கடனெல்லாம் கட்டலாம். செத்து போயிடாத. சோறு போதும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஏய் மீதி ஆயிடுச்சு. சாதத்தை என்ன பண்ற? கொண்டு போய் இஞ்சித்தின இலையோட காக்கா கழுவு கறிக்குறி சாப்பிடும். எடுத்துக்கொண்டு போட்டோம். எடுத்துக்கொண்டு போட்டோம். காக்கா கழுவு கறிக்குருவியா? அது கூட திங்காத. அது கூட திங்காதே. இத்தனை தோட்டை கொண்டு வெஞ்சிட்டோம். நீங்க சாப்பிட்டு மீதி சாப்பாடு எனக்கு கொடுத்தா நான் சாப்பிடலாம்னு தான் நான் உங்களுக்கு சாதம் பரிமாறுறேன். சாதம் மீதி வைப்பான்னு எதிர்பார்த்துக்கிட்டு நான் இருக்கிற நிலைமை என்ன? நீ போய் சாப்பிடுற. சாமி, நீங்க எந்த நிலைமையா இருந்தாலும் சரி, நீங்க வச்சு மீதி வச்ச சாப்பாட்ட நான் சாப்பிடணும்னு சொல்லிதானே எதிர்பார்க்கிறேன். இந்த கையில செலவு எல்லாம் விழுந்துருக்குது, புழு விழுந்துருக்குது. இந்த இவ்வளவு அசூசியா இருக்கும்போது நானும் சாப்பிடணும்னு சொல்லி வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் சாப்பிட. நீங்க இருந்த அழகோடு இருந்தா நான் சாப்பிடுவேனா சாப்பிட மாட்டேனா?
அப்படிதாங்க என்னுடைய மனதுல எல்லளவு உங்களுடைய தோற்றத்தை பார்த்து உங்களை அருவருப்பா நான் ஒருபோதும் நினைக்கல. நீங்க மிச்சம் வச்ச சாப்பாட்டை பைத்தியக்கார புண்டை அடங்குது. இல்ல இவ்வளவு சீயெல்லாம் ஒளிவு கிடைக்குது. பூரா புழு இதை போய் சாப்பிடுங்கிற உனக்கெல்லாம் உணவு புண்டல்ல. அண்ணா வேற எந்த மாப்பிளையும் கிடைக்கல. அண்ணா நீ எத்தனைதான் சொன்னாலும் வேணாம்மா. நீ எத்தனைதான் சொன்னாலும் சரி, என் கணவர் மிச்சம் வச்ச சாப்பாட்டை கட்டிய மனைவிதான் சாப்பிடணும். கணவன் எப்படி இருந்தாலும் சரி. ஐயோ 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 முன்னால ஒண்ணும் போட மாட்டாங்க. உனக்கு நோய் வந்துடும். சாதம் சாப்பிட்டு சாப்பிட்டாச்சு. என்னையா கூப்பிட்டேன்? உண்ட கலப்புக்கு தொண்டனுக்கு உண்டு. அதெல்லாம் உண்டை கலப்பு. தொண்டனுக்கு உண்டு. உண்டை கலப்பு கொஞ்சம் ஆயாசமா இருக்கணும். என்னத்துக்கு அதிகலான ஏய் ஐயா, சாப்பிடுறது ஒரு தம்படிக்கு போய் குஞ்சாஞ்சி சுங்கம் போடுவேன். அதுக்கு சுங்கம் இருந்தா தம்படிச்சுவேன். பீடி எடுத்து கீழே போட்டு சுங்கம் போடுறோம். எங்கடா போயிட்டான்? எல்லாம் தம்படிச்சுட்டு வரேன். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி, இதுக்கு மேல சுங்கம் போட உள்ள தனம். ஆமாங்க, அது ஒன்று போட்டுக்கிட்டு சாப்பிட்ட உடனே போடுவேன். போட்டுக்கிட்டு வந்துடுறேன். ஏய் நான் போடுவேன். என்ன குர்ரா உன் கையில கொண்டு வந்து கொடுப்பேன். இப்படி அட இப்படி கையில பத்த வச்சுட்டு டேய் எடுத்து கொடுறா. புண்டைக்கு டேய் வாடா டேய் சித்தியா எடுத்து கொடுறா. டேய் டேய் எடுத்து வாயில வைடா. என்னடா பண்ணிட்டே குமாரு? கேட்கிற நேரத்துல அது என்ன பண்ணி சாமி மேற்படுத்து வாயில வைடா. நான் கொடுக்க மாட்டேன். இருங்க, நான் உங்களுக்கு அது பத்த வச்சு. ஏண்டி இதுல எங்க போய் மாட்டுறது? சந்துந்தா பார்த்து மாட்டியா? இல்ல சந்து துக்கடைஞ்சு போச்சு. சந்துந்தா பார்த்து மாட்டு. ஏய் சந்து வச்சுக்கிறாடா. ஏய் 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 இவங்க சந்துக்குதுடா. சந்தை பார்த்தான்னு தாலி கட்டினேன். எப்படி 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 இருக்கணும்? இழுக்கிறதுக்கு தெரியாது. பத்த பாப்பாரு. ஐயோ பஞ்சு எரியுது, பஞ்சு எரியுது. பையா ஓய் ஒரு திரேகத்துல புண்பட்டுக்குச்சுன்னா புண்பட்ட மனுஷுக்கு புகை விட்டாட்டணுமா? அடே அப்பா, அதாவது மனசுல உன் உடம்பெல்லாம் புண்ணுடாடி. பரவாயில்ல, இந்த பீடி குடிச்சுன்னா உன் புற்றுநோய் நல்லாயி போயிடும். குடி. தூக்கம் வருது. மடி மேல அப்பயே குண்டு அடங்கல பத்தியா? ஆறாறு சாப்பிடாங்க. கெளுட்டு புண்டை உனக்கு பாட்டு கேக்குது. நாளைக்கு 4 பக்கம் பிள்ளை கொடுத்து விட்டு மண்டபம் வச்சு 4 புள்ளை எழுப்பி கட்டுவேன். 4 பக்கம் பிள்ளை கொடுத்து வீடு கட்டுறானா? மண்டபத்தை கட்டி யோசனை பண்ணணும். எப்படி எப்படி? சரிங்க. இன்னும் பதி மாறின இதெல்லாம் வயிறு பசி ஆயிடுச்சு. நாட்டினோட
ஓட முடியுமா? முடியாது. உலகத்துல என்ன நன்மை தீமைகள் நடக்கின்றது. நாட்டினுடைய நன்மைகள் நான் அறிய போறேன்டி. கண்டுபிடிக்க முடியாது. உலகத்தோட அரிசி எனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. இவ்வளவு தூரம் என்ன சித்திரவதை பண்ண உலகம் தெரியாம நன்மை தீமை தெரியாம நான் கடை இங்கே கிடக்கணுமா? உன்னை தொட்டதுக்கு இதுதான் எனக்கு தண்டனையா? இதுதான் எனக்கு தண்டனையா? ஏண்டி உன்னை தொட்டதுக்கு இதுதான் எனக்கு தண்டனையா? இன்னமும் வேணும், இதுவும் இன்னமும் வேணும், இன்னும் மேலும் மென்மேலும் நடக்கணும். ஏண்டி நன்மை தீமை தெரியாது நான் எத்தனை காலத்துக்கு இங்கே இருப்பது? உலகத்துடைய அதிசயத்தை எப்படி பார்ப்பேன்? நன்மை தீமை நாடறிய போறேன் நாடு. இந்த இடத்துல உட்காந்து என்னடி செய்வேன்? உலகத்தில் இருக்கக்கூடிய புதுமைகள் நன்மை தீமைகளை எல்லாம் பார்த்து நீங்க என்னை இப்படி கல்யாணம் செஞ்சதுக்கு பிறகு இதுக்கு மேல அந்த நன்மை தீமைகள் எல்லாம் பார்க்க முடியாது. ஏப்பா, அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய நன்மை தீமை எல்லாமே நீ அறிய வேண்டும். இங்க இருந்து என்னன்னு தெரிஞ்சு கொள்வது, தெரிஞ்சு கொள்ள முடியுமா? அங்க போய் என்ன புழுத்த போற? இனிமேல் தெரிஞ்ச என்ன போற? கிடையாது. நீ ஆசிரியர் காத்து இருக்க மட்டும் நன்மை தீமை உணரலாம். காத்து போன என்ன இருக்கு? திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த நிலைமை. ஊர் உலகத்துல நடக்கக்கூடிய அதிசயத்தை எல்லாம் பார்க்க முடியாத போகுது. ஆனாலும் சாமி, கட்டிய மனைவினா உங்க ஆசையை நிறைவேற்றுறேன். ஊர் உலகத்துல இருக்கக்கூடிய நன்மைகள் தீமை எல்லா புதுமைகளையும் உங்களை நான் கொண்டு போய் காட்டுறேங்க. நீ போய் என்ன நன்மை தீமை என்ன இப்படி நீ எப்படி கொண்டு போய் என்ன கொண்டு போய் காமிப்ப? உலகத்தினுடைய அதிசயத்தை உன்னால் எப்படி நிறைவேற்ற முடியுமா? கணவன் ஆசைப்பட்டா நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். என்ன செய்வேன்? என்ன பண்ணுவேன்? நீங்க எதுவுமே செய்யாதீங்க. ஒரு கூடையில உங்களை அமர வைத்து சுவாமி, நீங்க அந்த கூடையில நீங்க அமர்ந்தீங்கன்னா போதும், உங்களை நான் என் சிறை மீது தூக்கி கொண்டு இந்த ஊர் உலகத்துல இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய அதிசயத்தை எல்லாம் நான் காட்டுறேன். தலைவிதி எப்படி என்ன சுமக்கணும் தலையில எழுதி விட்டான். எல்லாம் தூக்கணும்னு உன் தலையில எழுதிட்டான். என்ன விட்டுட்டும் போக மாட்டேங்கிறேன். இப்ப நான் உலகத்தை அதிசயத்தை பாடும் மூச்சு பாப்பலாம். அம்மா பக்குவமா கூட செஞ்சு என் 10வது கூடைக்குள்ள உட்கார வச்சு இப்ப உலக பெண்ணும் புறப்படலாமா? ஆகட்டும். ஓட்டு என்னோட 10வது அம்மா அமர வைத்து
காமித்தான். எல்லா புதுமைகளும் பாத்தீங்களா? நன்றாகத்தான் இருக்கு சுவாமி, அதனால இப்ப சந்தோஷமா? சந்தோஷம்தான். இவ்வழியாக போனா சால்வதாசன் நல்ல சிறப்போங்கி இருக்கான். அந்த சால்வதாசனுடைய சிறப்பை நான் கண்குளிர பார்க்கணும். இது நேரம் ஆகட்டும். அங்க சால்வதேசம் மேலும் தமையவர்களே, இதோ நலாகினியாகப்பட்டவர் தன் கணவரை முக்கோவி உருவத்தில் இருக்கக்கூடிய கணவரை கூடையில வைத்து ஒவ்வொரு நாடாக இதோ நாட்டில் உள்ள அதிசயங்களை பார்க்க போய் கொண்டிருக்க நேரத்தில் இதே சமீபத்தில் சால்வு தேசம் நுழையும் சமயத்தில் இங்கே வாழ்ந்து வரக்கூடிய ஆட்சி சபைதர்மார் அவரால் மற்ற விஷயத்தை அறியலாம்.